ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோனா டே இன் லைஃப் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. அப்படி இல்லைனா ஆத்யாவோட ரொட்டீன் கூட சொல்லலாம். ஆத்யா தூங்கிட்டு இருக்காங்க. நான் என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. காலையில் எழுந்து சும்மா பால்கனியில் ஒரு 5 நிமிஷம் நின்றுட்டு உள்ளே போயிட்டு வீடெல்லாம் கூட்டிகிட்டு பால்லாம் காய்ச்சி வச்சுட்டேன். அப்படியே கொஞ்சம் நேரம் பிக்ஸி இருந்தால் அவள் கூட விளாண்டுட்டு அப்படியே நின்றுட்டுருந்தேன். அவளுக்கு தூங்கி எழுந்தோன்னே அவளை தூக்கி கொஞ்சிட்டே இருக்கணும். ஏன்னா நாங்கள் ரூமை விட்டு அவளை வெளியில் போட்டுருவோம். அதனால் வெளியில் ஓப்பன் பண்ணோன்னே அவளை தூக்கணுன்னு பின்னாடியே சுற்றிட்டுருப்பா. ஸோ நான் பால்கனி வந்தோன்னே அவளும் வந்துட்டா. கொஞ்சம் நேரம் அவளுக்கு தடை கொடுத்துட்டு கொஞ்சிட்டு அப்புறமா தான் உள்ளே போனேன். நான் எவ்வளோ சமத்தாக நிற்கிறா பாருங்கள். நான் தடவி கொடுக்க அப்படியே அவங்க சுகமாக வாங்கிட்டே இருப்பாங்க. அப்படியே அவளையே அப்படியே வம்புழுத்துட்டு இருப்பேன். நான் முடி கட் பண்ணி விட்டு அது நல்லா வளர்ந்துருச்சு. ரொம்ப சாஃப்டாக இருக்கும், முடி பஞ்சு போல் இருக்கும். வாக்கிங் போகிறாங்க பாருங்கள். அதில் ஆக்சுவலாக இங்கேருந்து ஜம்ப் பண்ணணும்லாம் நினைக்கவே மாட்டா. அங்கனே தான் உட்காந்துருப்பா. இந்த பக்கம் அவுட்டோர் இருக்கும், ஏசி அவுட்டோர். அதில் மட்டும் வேணுமா போய் உட்காருவா, மற்றபடி வேற எங்கேயும் போக மாட்டா. அதில் நடந்துட்டு அப்படியே இறங்கி வந்துடுவா. அவளை பார்த்து அங்கே இருக்க காக்காலாம் தான் கத்தும். பயந்துட்டு உள்ளே ஓடி வந்துடுவா. க்யூட் இது. பட்டு தூங்கிட்டு இருக்காங்க. நல்ல தூக்கம். நைட்டெல்லாம் இப்போ ஒரு 11 மணி போல் தான் தூங்குறாங்க. அதனால் எந்திரிக்கிறதும் லேட்டு. அப்படியே இந்த லக்கி பேம்பு அதை தண்ணி மாற்றிட்டு கொஞ்சம் வெளியில் வைக்கலான்னு கொண்டு வந்து வச்சுட்டேன். அப்படியே பாப்பாவும் எழுந்துட்டாங்க. அதனால் நான் எனக்கு காஃபி போட்டுட்டு அவளுக்கு பால் ஆற்றிட்டு நாட்டு சக்கரை போட்டு ஆற்றிட்டு கொஞ்சம் சூடாக இருந்துச்சு. அதனால் நான் தண்ணியில் வச்சுருந்தேன். நான் காஃபி குடிச்சிட்டு அப்படியே பாப்பாவுக்கு பால் கொடுத்துட்டேன். மேடம் எழுந்துட்டாங்க. ஹாய் சொல்கிறாங்க, உங்களுக்கு தான் சொல்கிறாங்க ஹாய். அப்படியே பெட்ஷீட்லாம் அப்படி அப்படியே இருந்துச்சு. அவங்களுக்கு ரைட்டிங் பேடு புதுசாக வாங்கியிருந்தோம். அதை எடுத்துகிட்டு உட்காந்துட்டாங்க. நான் அப்படியே தலையெல்லாம் பின்னிட்டேன். ரொம்ப வேர்க்குதுன்ட்டு மேலே தூக்கி போட்டுட்டேன் கிளிப் எடுத்து. அப்படியே அவங்க எழுதிட்டு இருந்தாங்க. நான் பெட்ஷீட்லாம் மடிக்கலான்ட்டு கொஞ்சம் நேரம் அவளை பார்த்துட்டு இருந்தேன். அவள் அழகாக பெண்ணு பிடிச்சி அவங்க டேடா சொல்லி கொடுத்தாங்க இப்படி தான் பெண்ணு பிடிக்கணுன்னு. அதுக்கேற்ற மாதிரி அவங்க அழகாக அங்கே பாருங்கள் எப்படி பிடிக்கிறா பாருங்கள். அழகாக பிடிச்சிட்டு அப்படியே கிறுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ அது கொஞ்சம் அவங்களுக்கு அது டைம் பாஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி எரேஸ் பண்ணவும் கற்றுக்கிட்டாங்க. இந்த ரைட்டிங் பேட் நான் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்த மாதிரி உள்ளது ரைட் பண்ணிவிட்டு ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணால் போயிடுது. நல்லா இருக்குது. அப்படியே பெட்ஷீட்லாம் மடித்து வச்சிடலான்னு மடித்து வச்சுட்ருக்கேன். அவ்வளோதான், மடித்து வச்சுட்டேன். எல்லாத்தையும் நீட் பண்ணிவிட்டு ரூமை விட்டு வெளில வரலான்னு மேடம் உட்காந்துட்டாங்க. அப்போ நான் சொன்னேன் எந்திரிச்சு வாங்க அப்படின்னோடனே எழுந்து வந்தாங்க. பாட்டில் எடுத்துகிட்டு வர சொன்னேன். எடுத்துகிட்டு வந்துட்டு லைட் ஆஃப் பண்ணிவிட்டு வர சொன்னேன். பாருங்கள் அவ்வளோ க்யூட்டாக நான் சொல்கிறத கேட்பாங்க. போயிட்டு லைட் ஆஃப் பண்ணிவிட்டு வருவாங்க. பாட்டிலையும் நான் கேட்டதுனால தான் என் கையில் கொண்டு வந்து கொடுத்தா. ஃபேனும் ஓடிச்சு. ஃபேனையும் ஆஃப் பண்ணிட்டு லைட்டையும் ஆஃப் பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு ஓடி வராங்க. பிக்ஸி படுத்திருக்காளா அதை என்கிட்ட சொல்கிறா. அப்படியே அந்த ரைட்டிங் பேடை தூக்கிட்டே உட்காந்துட்டாங்க எழுதுறதுக்கு. இதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு பால் குடிச்சிட்டாங்களா. அப்புறம் குளிக்க வச்சுட்டு அப்புறம் தான் நான் பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்பேன். எழுந்தோடனே பால் கொடுத்துருவேன். வாயெல்லாம் தொடச்சிட்டு பால் கொடுத்துருவேன். அப்படியே கிச்சனுக்கு என்ட்ராயிட்டேன். பால் காய்ச்சினது அப்படியே இருக்குது. எல்லாமே நீட் பண்ணி தான் வச்சுருந்தேன். நைட்டே தூங்கும்போதே எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு தான் போவேன். இப்போ பாத்திரம் விளக்கி வச்சதெல்லாம் எடுத்து வச்சிட்டேன். நான் ப்ரஷ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதை பார்த்துட்டு மேடமும் ப்ரஷ் வேணும்னு சொல்லிவிட்டு ப்ரஷ் கேட்டாங்க. அதனால் அவங்க ப்ரஷ் எடுத்து கொடுத்தேன். அப்படியே செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு வந்துட்டு பாப்பாவை குளிக்க வச்சிட்டேன். குளிக்கும்போது ஒரே அழுகை தான். அவங்க கத்திட்டு இருப்பாங்க. அப்படி வேறு வழி இல்லாமல் குளிக்க வச்சு தூக்கிட்டு வந்துட்டேன். லோஷன் தடவணும்னு கேட்டால் கையில் தடவி எப்படி தடவணும்னு காட்டுறாங்க. அவ்வளோதான், ட்ரெஸ்ஸை போட்டு விட்டாச்சு. கொஞ்சம் தண்ணி கொடுக்கலான்னு தண்ணி கொடுத்தேன். குடிக்க மாட்டேங்கிட்டாங்க. அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்டும் கொடுத்துட்டேன் அவளுக்கு. கொடுத்ததுக்கப்புறம் லஞ்சுக்கு சொரக்கால ஒரு மாதிரி கிரேவி பண்ணிவிட்டு சொரக்காய் கூட்டும் பண்ணலான்ட்டு அதை தோல் சீவிட்டு உள்ளே இருக்க விதையெல்லாம் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டு அதில் சட்னி பண்ணலான்னு ஒரு வீடியோவில் பார்த்தேன். அதனால் எடுத்து வச்சுருக்கேன். பாப்பா ரொம்ப அழுதுகிட்டே இருந்தால் அதனால் அவளுக்கு ஒரு ஆப்பிளை ஒரு கால்வாசி கட் பண்ணி தோல் சீவி ஸ்லைஸ் பண்ணி அவளுக்கு கொடுத்துட்டா. அவள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தா. எம்மி சொல்கிறாங்க.
நான் வேலை பார்த்தேன்னா ரொம்ப அழுதானா நான் டிவி போட்டுருவேன், வேறு வழியே கிடையாது. அப்போ தான் நான் பார்க்க முடியும், இல்லைன்னா என்னை வேலையை பார்க்க விட மாட்டா. அப்படியே சொரக்காய் தோல் சீவிட்டு கட் பண்ணிக்கிட்டேன், கொஞ்சம் கூட்டுக்கும் கொஞ்சம் குழம்புக்கும். இதோட ரெசிபி வந்து நான் தனி வீடியோவாக போடுறேன். இதில் போட்டால் ரொம்ப லென்த்தாக போகுது, அதனால நான் அதை தனியாக போட்டுறேன் வீடியோ. அப்படியே சமைச்சது, காலைல பால் குடிச்சது எல்லா பாத்திரமும் விளக்கி வச்சுட்டு, இது இந்த மாங்காய் சொரக்காய் இருந்த கவரு, அதையும் அப்படியே கழுவி வச்சுட்டு அடுத்து காய் வாங்கும்போது அதில் போட்டு வச்சுக்கலான்ட்டு வச்சுட்டேன். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மாங்காய் எடுத்த இல்லையா, அது நல்லா பழுத்துருச்சு, ஒரு பக்கம் ஒரு மாதிரி அழுகுன மாதிரி ஆகிடுச்சு. அதனால் அதை அப்படியே கட் பண்ணி கீழே போட்டேன். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வேறு பாத்திரத்தில் வச்சுட்டேன். அப்புறம் கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு குக் வித் கோமாளி பார்த்துட்டு இருந்தேன். யாருக்கெல்லாம் இது பிடிக்கும்னு சொல்லுங்கள். ஆனால் முன்னே இருந்த அளவுக்கு இல்லை, முன்னாடி ஃபஸ்ட்டு செகண்ட் சீசன்லாம் இன்னும் சூப்பராக இருக்கும், வயிறு வலிக்கு நல்லா சிரிச்சிருக்கேன். பட் இப்போ அந்தளவுக்கு இல்லை, ட்ரை பண்ணி காமெடி பண்ணுற மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, பார்க்கலாம். எனக்கு வந்து குக்கிங்காக என்னென்ன டிஷ் பண்ணுறாங்க சும்மா அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்பேன், அதனால் பார்த்தேன். பாப்பா அப்படியே விளாண்டுட்டு இருந்தாங்க. பிக்ஸி அப்படியே நான் வந்து உட்காந்தோன்னே மடியில் வந்து உட்காந்துட்டு அவளுக்கு தடவி கொடுக்கணுன்னு படுத்துட்டா. பாருங்கள், அவள் மேலே தூக்கி போடுறா. அவளை அடிக்கணும், ஆனாலும் கொஞ்சணும், அந்த மாதிரி தான் பாப்பா ஆதியா எதிர்பார்ப்பா. இப்போ என் மடியில் படுத்துருக்கான்ட்டு பிடிச்சி தள்ளிலாம் விட மாட்டா, அவள் பட்டு படுத்துருப்பா, அவள் விளாண்டுட்ருப்பா, அந்த மாதிரி தான் இருக்கும். இவள் அப்படியே கொஞ்சிட்டு என் கையெல்லாம் நக்கிட்டு இருந்தா. பாருங்கள், கண்ணை மூடி சோகமாக படுத்திருக்கா. இவளும் வந்து இன்னொரு பக்கம் மடியில் படுத்துக்கிட்டா. இன்னொன்று என்னென்னா, 2 பேரும் சண்டை போட்டுப்பாங்க. இவள் அடிப்பா, அவளும் கை நீட்டி அடிப்பா, பிக்ஸியும் அடிப்பா. பார்க்குறதுக்கு சிரிப்பாக தான் இருக்கும், நெகமெல்லாம் படாது, காமெடியாக அடிச்சுப்பாங்க. பிக்ஸி இன்னும் என் மடியில் தான் படுத்திருக்கா. இது வந்து ஆத்யாவுக்கு என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கிஃப்டை பண்ணாங்க. அது கண்ணில் பார்த்துட்டா, அதனால் போட்டுவிட சொல்லி கேட்டால், அதனால் போட்டு விட்டேன். அப்படியே மதியம் லஞ்சுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. பாப்பாவுக்கு வந்து கூட்டு மட்டும் வச்சு ஊட்டி விட்டேன், நான் வந்து குழம்பு ஊற்றி சாப்பிட்டேன். மாம்பழம் கட் பண்ணி வச்சுருந்தேன், வேணும்னா சாப்பிட்டுக்கலாம் அப்புறமா அப்படின்ட்டு கட் பண்ணிட்டேன். பாப்பாவுக்கு இந்த கூட்டு மட்டும் வச்சு கொஞ்சம் நெய் ஊற்றி ஊட்டி விட்டேன். அவ்வளோதான், லஞ்சு முடிஞ்சிட்டு பாப்பாவும் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் தூங்கலான்னு நினச்சேன், ஆனால் தூங்கினா எனக்கு நைட்டு தூக்கம் வர மாட்டேது, அதனால நான் தூங்கலை. அப்படியே கொஞ்சம் நேரம் வெளில உட்காந்துட்டு இருந்தேன். அப்படியே பாப்பா தூங்கி எத்தனை மணிக்கு 5 மணிக்கிட்ட அந்த மாதிரி தான் எழுந்தாங்க. எழுந்தோடனே அவங்களுக்கு ஃப்ரெஷ் ஆக்கிட்டு பால் கொடுத்தேன். அப்புறம் விளாட ஆரம்பிச்சிட்டாங்க. விளாண்டுட்டு ஸ்நாக் கொடுத்தா அதை சாப்பிட்டுட்டு அந்த தட்டு பாருங்கள், அதை கொண்டு போய் அங்கே போடணுமா, வாஷ் பேஷனில் போட்டுட்டு கிளாப் பண்ணிவிட்டு வருவாங்க. சமத்தா ஒரு சில வேலைகள்லாம் பண்ணுவாங்க, நமக்கே ஆசையாக இருக்கும் அவங்க பண்ணுறது பார்க்க. நம்ம சொல்லியே கொடுக்கல, இவங்க பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும். நைட்டுக்கு வந்து சாதம் எனக்கும் பாப்பாவுக்கும் இருந்துச்சு, குழம்பு இருந்துச்சு, கூட்டு இருந்தது. என் ஹஸ்பண்டுக்கு மட்டும் அந்த குழம்பு வச்சே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக நான் சப்பாத்தி மட்டும் போட்டுக்கிட்டேன். பால் காய்ச்சினது இருந்தது, பாத்திரம்லாம் கொஞ்சம் இருந்துச்சு, சரி அதெல்லாம் விளக்கிக்கலாம், எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்படின்ட்டு சப்பாத்திக்கு மாவு போட ஆரம்பிச்சிட்டேன். சப்பாத்தி நைட்டுக்கும் போட்டு வச்சா காலைல ஆஃபீஸ் கூட எடுத்துகிட்டு போவாங்க, அதனால் போட்டு வச்சுட்டேன். கொஞ்சோண்டு உப்பும் தண்ணியும் மட்டும் தான், வேறு எதுவும் நான் ஆட் பண்ண மாட்டேன். நல்லா அழுத்தி பிணைஞ்சாலே நல்லா சாஃப்டாக வந்துடும். நான் ரெகுலராக தான் பண்ணிகிட்ருக்கேன், வேறு எதுவுமே போடுறது கிடையாது. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணைய ஆரம்பிச்சிட்டேன். ஆதியா வந்துட்டாங்க, வந்துட்டு கீழே படுத்துட்டு அப்படியே விளாண்டுட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம். அப்புறம் வந்தோன்னா ஹாய் சொல்கிறாங்க, ஹைஃபை கொடுக்குறாங்க, ஓகே சொல்கிறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க. பாருங்கள், எல்லாம் பண்ணுவாங்க. ஹைஃபை கொடுக்குறாங்க, கிளாப் பண்ணுறாங்க, டான்ஸ் ஆட சொல்கிறேன் அதனால் இப்படி பண்ணுறாங்க. ஜம்ப் பண்ண சொன்னதுக்கு வேறு மாதிரி பண்ணாங்க. எல்லாமே நான் வீடியோ கவர் ஆகிட்டுருக்கு, கேமரா இருக்குதுன்னு தெரிஞ்சோன்னே எல்லாம் பண்ண சொன்னோன்னே எல்லாம் பண்ணி காமிச்சாங்க. அப்படியே அங்கேயே படுத்துட்டாங்க பாருங்கள். நான் வந்து கேட்டேன்றதுக்காக கேமரா இருக்குன்னு அங்கேயே படுத்துக்கிட்டாங்க, அப்படியே கவர் ஆகுன்ட்டு. அவள் என்ன நினச்சி படுத்தான்னு தெரில, ஆனால் கேமரா இருக்கிறது தெரியும் அவளுக்கு, அதனால் அங்கேயே படுத்துக்கிட்டா. அப்படியே மாவு பிணைஞ்சிக்கிட்டேன், அவள்கிட்ட விளாண்டுக்கிட்டேன். அப்படியே மாவு பிணைஞ்சிட்டு அப்படியே போட ஆரம்பிச்சிட்டேன். நான் என்ன பண்ணுவேன்னா தேய்ச்சிக்கிட்டு அப்படியே சப்பாத்தி போட்டுகிட்டே இருப்பேன். டைமும் சீக்கிரம் சேவ் ஆகிடும். நான் போட எனக்கு கரெக்டாக இருக்கும். தேய்ப்பேன், அப்படியே போட்டுருவேன், அந்த மாதிரி இருக்கும். ஒரு சிலது ஆயில் இல்லாமல் போட்டேன், ஒரு சிலது ஆயிலோடு போட்டேன். ஏன்னா கிரேவி தொட்டு சாப்பிட்றதுனால ஆயில் ஊற்றி சாப்பிட்டா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும்.
அதனால் நான் அப்படி போட்டுக்கிட்டேன். பாருங்கள், அதுக்குள்ளே கிச்சனில் இருக்க பாக்ஸு, நான் கிராசரி வச்சுருக்க பாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஹாலில் வச்சாச்சு. ஆனால் சமத்தா திரும்பி கொண்டு வந்து வச்சுருவா தங்கம். அவள் எடுத்துகிட்டு போய் விளாட்றா. ஸ்நாக்ஸ் ஒரு பாக்ஸில் வச்சுருப்பேன், அதையும் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பா, எனக்கு எடுத்து கொடுங்க அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டா திரும்பியும் பாக்ஸை கொண்டு போய் வச்சுருவா. அது ரொம்ப நேரம் வச்சு அதிலே உட்காந்து விளாண்டுட்டு இருந்தா, சரி நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சி விட்டுட்டேன். அவள் பாட்டுக்கும் ஏதோ பேசிட்டு விளாண்டுட்டு அப்படியே பண்ணிகிட்டு இருந்தா. நான் வேலையே பார்த்துட்டுனாலும் அவள் மேலே ஒரு பார்வை இருந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது எடுக்கிறாளோ எதுவும் விழுந்துறாளோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். ஸோ சப்பாத்தி போட்டு முடிச்சிட்டேன். அப்படியே கீழே மாவுலாம் சிந்தி இருந்துச்சு, அதை அப்படியே கை நனைச்சிட்டு அப்படியே தொடச்சி விட்டுட்டேன். அப்படியே அவ்வளோதான், கிச்சன் க்ளீன் ஆகிட்டு சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. அப்படியே பாத்திரம்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் வாஷ் பண்ணிடலான்ட்டு வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோதான், இன்னைய டே முடிஞ்சிருச்சு. ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க, அவங்களுக்கு டின்னர் கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டு ஆதியாவை ஈவினிங்கும் ஒரு தடவை குளிக்க வச்சேன். அதில் தான் சாப்பிட்டுட்டு படுத்துட்டோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.